தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீரன் சின்னமலையின் வீரம், தன்னம்பிக்கை, தேசப்பற்று, தியாக உணர்வு உள்ளிட்டவை காலம் கடந்தும் நம் தலைமுறையினரை ஊக்குவித்து வருவதாக முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் உயிர் மூச்சை கொடையாக கொடுத்த மாவீரனின் புகழ் என்றும் நினைத்திருக்கட்டும் என தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளில் புகழ் வணக்கம். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளான இன்று சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி ஊர்வலம் சென்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர். அதிக ஒலி எழுப்பும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் காரில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் சென்று அட்ராசிட்டி, பொதுமக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆலைகளில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். சென்கோ பெயிண்ட் கண்ணாடி தயாரிக்கும் ஆலையில் இன்று ஆய்வு செய்ய முடிவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் வினாடிக்கு 27,000 கன அடி நீர் திறப்பு. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் வாய் திறந்தால் பலருக்கு ஆபத்து வரும் என்பதால் அவர் வாய் திறப்பதில்லை. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் வாய் திறக்க மறுப்பது ஏன் என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். பாஜகவை எதிர்த்து முதலமைச்சர் விஜய் பேசுவதில்லை என தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தேர்தல் அறிக்கையின்படி வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது ஏன் என்றும் கேள்வி கணைகளை விடுத்த உதயநிதி. தாவேக அரசில் முதல் அமைச்சர்கள் வரை அனைவருமே ரீல்ஸ் போடுவதில்தான் குறியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் நலன் மீது கவனம் செலுத்தாத அமைச்சர்கள் தியேட்டரில் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்தை கேட்டுள்ளோம். அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று பெற்ற தீர்ப்பை கூட இன்றைய அனுபவம் இல்லாத தாவேக அரசு காப்பாற்ற முடியாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக இபிஎஸ் பேச்சு. காவிரி நீரை பெறுவதற்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மேகதாது பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது பற்றி சிந்திக்கவும் இல்லை, விவசாயிகள் பற்றி கவலைப்படவும் இல்லை என விமர்சனம். ஊர் மெச்சும் அளவுக்கு, உலகமே வியந்து போகும் அளவுக்கு பட்ஜெட் தயாராகி வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். பள்ளி மாணவர்களுக்கு புரதம் வேண்டும் என்பதற்காக மதிய உணவாக சிக்கன் பிரியாணி பரிந்துரையில் உள்ளதாகவும் பேட்டி. எங்கள் தலைவர் சினிமாவில் மட்டுமே நடிக்கக்கூடியவர் என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். முதல்வர் விஜயை நடிகர் என சீமான் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு சீமானும் சினிமாவில் இருந்து வந்தவர்தானே என்றும் அமைச்சர் கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து ஆசி பெற்ற தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சந்திப்பு. நிறைய மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் என வாழ்த்தி அனுப்பியதாக அமைச்சர் வன்னியரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் விஜய் குறித்து கைதாகி சிறைவாசம் அனுபவித்து வந்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன். இதுபோல பேசியிருக்க கூடாது, இனிமேலும் பேசப் போவதில்லை என மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததன் பேரில் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ், நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனிம வளங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்க கோரி வழக்கு. தமிழக அரசு தரப்பில் விரிவான பதில் மனுவை அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை நொச்சிக்குப்பத்தில் பட்டா வழங்க கோரி ஆயிரக்கணக்கான மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட். பத்திரப்பதிவை தொடங்கி வைத்த சார் பதிவாளர் பாலச்சந்தர், அலுவலக உதவியாளர் சிவசங்கரி ஆகியோரை இடைநீக்கம் செய்து பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் திரண்ட பொதுமக்கள். சுமங்கலி பெண்கள் புதிய தாலி கயிறு மாற்றி பாரம்பரிய சடங்குகளை நிறைவேற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மேட்டூரில் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் புனித நீராடி வழிபாடு. தண்ணீரின்றி பாறைகளாக காட்சியளித்ததால் கலை இழந்த ஆடிப்பெருக்கு விழா. தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கோலாகல கொண்டாட்டம். நீர்நிலைகளில் பூஜைகள் செய்தும் புதுமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்றியும் வழிபாடு.